இப்போ நீர் இழப்பு நோய் நிறைய என்ன நினைக்கிறோம்னா நம்ம கணையம் இன்சுலின் சுரக்கலன்னு நினைக்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சற்றேறக்குறைய 1லேருந்து 1.5 லிட்டர் சுரக்கும். எது காரணம் என்றால் சர்க்கரை வியாதிக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். உண்ணுகின்ற அனைத்து உணவும் எதுவாக இருந்தாலும் உப்பு சேர்த்து செய்கிறப்ப சர்க்கரை வியாதி மிக எளிமையாக உங்களிடம் வந்துவிடும். இந்த ஆர்ட்ரி வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே சளிப்படலை மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு அந்த புரோட்டீனும் சர்க்கரையும் சேர்ந்து நரம்பை ஒட்டிக்க வைக்குது. ஒட்டிடுச்சுன்னா அதுக்கு பேர் ரத்தம் ஓடலை, அதுக்கு பேர் அட்டாக். நீரிழிவு நோய் வரவேணாம் அப்படின்னு நினச்சா 2 விஷயம் செய்யணும். அரிசியில் மேலே இருக்கிற உமி சாப்பிட முடியாது, அதை நீக்கிட்டு சாப்பிடணும். ஆனால் ஊட்டச்சத்தை நீக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், உள்ளூர் உணவு உங்களுக்கானது, உங்கள் உடலுக்கானது. அயலூர் உணவு உங்கள் நோய்க்கானது. வணக்கம். வணக்கம்ங்க. போன பதிவில் இதய நோய், ப்ரெஷர், சுகர் அது பற்றிலாம் பேசியிருந்தீங்க. ஒரு இயற்கை விவசாயியா, ஒரு இயற்கை மருத்துவரா இதை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்? அதுக்கான உணவுகள் என்ன பரிந்துரைப்பீங்க? ஒரு நோயை பற்றியான ஒரு பார்வை வந்துருச்சு, இன்றைக்கி அதை தீர்க்க முடியல அப்படின்னு நினச்சாலே உழவன்ட்டையும் இயற்கை மருத்துவன்ட்டையும் வரணுங்கிறத ஒரு பார்வையை உங்கள் தொலைக்காட்சி, உங்கள் யூடியூப் மூலமாக நீங்கள் கொண்டு வரதே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்போ நீர் இழப்பு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய என்ன நினைக்கிறோன்னா நம்ம கணையம் இன்சுலின் சுரக்கலைன்னு நினைக்கிறோம். அல்ல, உண்மை அது அல்ல. நம்ம இன்சுலின் பேன்க்ரியாஸ்ன்னு எடுத்திங்கன்னா கணையம் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சற்றேறக்குறைய 1லேருந்து 1.5 லிட்டர் சுரக்கும். அது அதோடைய பொட்டன்ஷியல், டைனமிக் பொட்டன்ஷியல், ஆப்டிமம் பொட்டன்ஷியல். இப்போ நமது உணவு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க அளவறிந்து வாழ்ந்தார்கள். அப்படின்னா என்ன, அந்த 1லேருந்து 1.5 லிட்டருக்குள்ளே செலவழிக்கிறது மாதிரி அவங்களுடைய என்டையர் டே ஃபுட் ஸ்டைல் இருந்துச்சு. நம்ம ஊதாரிகளாக, லக்ஸுரி லாவிஷ் பர்சனாக நினச்சதெல்லாம் சாப்பிட்டு, ரிஃபைன் பண்ணி சாப்பிட்டு, பேஸ்சரைஸ்டு ஃபுட்டு, அப்படி மென்மையானது. ஒரு கோழியை அடித்து அசைவர்கள் 9 பேர் சாப்பிட்ட காலம் போக, இன்றைக்கி சிக்கன் ஹட்டில் போய் ஒரு முழு கோழியை ஒரு பையனோ பொண்ணோ சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் பேஸ்கெட் வாங்கி பேஸ்சரைஸ்டு ரொம்ப பஞ்சு மாதிரி ஆக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்ததோடைய விளைவு, வேக வேகமாக செரித்து வேக வேகமாக அதிலிருந்து சர்க்கரை ரத்தத்துக்கு போகிறப்ப சர்க்கரை ஹைப்பராக இருக்குது. அதை எப்படி குறைக்கணும்னு பார்க்குறோம். இதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நீ சாப்பிடாதன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லணுங்கன்னா, தீட்டாத உணவை சாப்பிடு, தீட்டிய உணவை சாப்பிடாது, அப்படி சொல்லியிருக்கணும் ஃபுட்டில். அதை நம்ம சொல்லலை. அப்போ எது காரணம் என்றால் சர்க்கரை வியாதிக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். உண்ணுகின்ற அனைத்து உணவும் எதுவாக இருந்தாலும் அதை தீட்டி, வதைத்து, பொசுக்கி, வறுத்து, அதை சுவையூட்டி, உப்பு சேர்த்து செய்கிறப்ப சர்க்கரை வியாதி மிக எளிமையாக உங்களிடம் வந்துவிடும். ஒன்று, சின்ன பிள்ளைங்களுக்கே வந்துருச்சு, டைப் 1 வேறு வந்துருச்சு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ இந்த நீரிழிவு நோய் வரவேணாம் அப்படின்னு நினச்சா 2 விஷயம் செய்யணும். செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாது என்ன, 2ஐயும் பார்த்துக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தீட்டாத உணவுகளை, அரிசியாக இருந்தாலும், பழைய காலத்தில் அசைவம் சாப்பிடுகிறவர்களே கேட்டாங்கன்னா அவங்களுக்கு புரியும், வயதானவர்கள் இருந்தால், கோழிக்கறியே அதை சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற நாட்டுக்கோழிங்கிறது வீட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி கடையில் இருக்கிறது மாதிரி நாட்டுக்கோழின்னு இருக்காது. இது நாட்டுக்கோழியே ஆர்கனைஸ்டாக வளர்க்குறதே நாட்டுக்கோழி கிடையாது. அப்போ அதை தோலோடு தான் சாப்பிட்ருக்காங்க. அந்த மேலே தோல் இருக்கும், அதை உரிச்சிட்டுலாம் சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்கின்டு, போன்லெஸ்ஸு டெக்னாலஜி எங்கே பிரச்சனை வருது பார்த்தீங்களா? நீங்கள் மேலே இருக்கக்கூடிய தோகை, ரெக்கை சாப்பிட முடியாது, அதை நீக்கிட்டு சாப்பிடணும். அரிசியில் மேலே இருக்கிற உமி சாப்பிட முடியாது, அதை நீக்கிட்டு சாப்பிடணும். ஆனால் ஊட்டச்சத்தை நீக்கிட்டு சாப்பிடக்கூடாது, அதை புரிஞ்சுக்கணும். இது பழங்களுக்கு பொருந்தும், காய்க்கு பொருந்தும், பச்சைப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு, கொள்ளு, எள் எல்லாத்துக்கும் பொருந்தும், நிலக்கடலைக்கு பொருந்தும். அனைத்துமே கூடாத தோலை அப்புறப்படுத்தி கூடிய தோலை சேர்த்து சாப்பிடணும். அது சாப்பிடாதனால தான் சர்க்கரை வியாதி வந்துச்சு. இதை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை வியாதி வராது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இருக்குது நோய், அதை எப்படி சரி பண்ணுறது? அப்போ என்னென்னா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஏன் வந்துச்சுன்னு பார்க்குறப்ப, நீங்கள் நிறைய டூ மச் ஆஃப் ஈட்டிங் வர வர ரிஃபைன் பண்ணி அதை சுவையூட்டினதுனால அதிகமாக சாப்பிட இந்த இயந்திரமே, அந்த அறவை இயந்திரம் இருக்குல்ல, அதை அரைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கே இப்போ நீங்கள் அதை டிசைன் பண்ணிட்டீங்க, பயாலஜிக்கல் டிசைனே அப்படி கொண்டு போயிட்டீங்க. அப்போ பசிச்சுக்கிட்டே இருக்குது ஒருத்தருக்கு, அரைச்சிக்கிட்டே இருக்குது, அது தேடுது. அரைக்க நீங்கள் 1 by 1 சாப்பிட்டது போக, ஒரு சைவமாக இருந்தால் அந்த உணவு உங்கள் உடலிலிருந்து வெளியேற குறைந்தது 2-3 நாட்கள் ஆகும். அசைவமாக இருந்தால் 6-7 நாட்கள் ஆகும். கனிகள் தனியாக இருக்குமே ஆனால் 2-3 மணி நேரம் ஆகும். இது உணவு உள்ளுக்குள்ளே ரீட்டைன் பண்ணுற நேரம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் 2-3 நாளைக்கு வர்றது நினச்சா, காலையில் 1, 6 மணிக்கு 1, அப்புறம் 8 மணிக்கு 1, அப்புறம் 11 மணிக்கு 1, 12 மணிக்கு
ஒரே ட்ராக்கில் 7 ட்ரெயினை விட்டால் 7 ட்ரெயினும் ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக. நினச்சி பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் 1 by 1 விட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ தின்னுக்கிட்டே இருக்கும். அப்போ அது பூரா அரைச்சி சர்க்கரையை ரத்தத்தில் ஏற்றிக்கிட்டே இருக்குது. ரத்தம் அதிகம் போகிறப்ப செக் பண்ணால், சார் உங்களுக்கு வந்து 180 சார், 200 சார், 300 சார். அப்போ ரத்தத்தை எப்படி சார் இறக்குறது? ஃபஸ்ட்டு திங்கிறதுல ஒரு குறியீடு வேணும் ஒன்று. கண்டிப்பாக. ரெண்டாவது, உங்கள் அனாட்டமி என்ன தெரியுமா பண்ணுச்சு? இப்படி தாறுமாறாக நீங்கள் சாப்பிட்றப்ப, நிறைய சர்க்கரை வருது இல்லையா? இந்த சர்க்கரை சத்தை சக்தியாக மாற்றுவதற்காக இன்சுலின் செலவழிக்குது. 1.5 தாண்டிடுது, எல்லையை தாண்டினா அதால் சுரக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுது? பாடி இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அது பிட்யூட்ரி கிளாண்டு, கல்லீரல், லிவர், இந்த ரெண்டுக்கும் ஒரு கட்டளை இடுது. இன்சுலின் மாதிரி ஒரு பொருளை சீக்கிரம் உற்பத்தி பண்ணி இந்த சர்க்கரையெல்லாம் குறைக்கிற வேலையை பாரு அப்படின்னு மூளை கட்டளை இட்டு வருது. அதுக்கு பேர் IGF, இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர். இது யார் உற்பத்தி பண்ணினது? இந்த லிவரும் பிட்யூட்ரி கிளாண்ட் மூலியமாக உற்பத்தி ஆச்சு. ஆனால் அது வந்து இன்சுலின் கிடையாது, எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குது. நீங்கள் வந்து எவ்வளோ வேலை பார்ப்பீங்களோ, பகல் பூரா பார்த்துட்டு ராத்திரி தூங்குறீங்கள, ஒரு மாதம் ராத்திரியும் தூங்கக்கூடாது, நீ வேலையை பாருன்னா நீங்கள் 3வது ராத்திரியில் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கள்ல. அதுபோல் இது இன்சுலின் மாதிரி ஒரு பொருளை சுரக்குது. அப்போ அந்த இன்சுலின் மாதிரி பொருள் சுரந்து சர்க்கரையை குறைச்சிச்சு. வாஸ்தவம் தான். பாடியே, நீங்கள் டாக்டர்கிட்ட போகவே வேணாம், அதுவே செய்யுது. பாடி இன்டெலிஜென்ஸ் அதையும் மீறி தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு சர்க்கரை ஏறினது. அப்போ அந்த IGF ரத்தத்தில் ஏறிடுச்சுல்ல, அது என்ன தெரியுமா பண்ணுது? IGF ரத்தத்தில் ஏறின உடனேயே 2 வேலை நடக்கும். அதாவது AGEன்னு ஒரு பொருள் உருவாகும், அட்வான்ஸ்டு கிளைக்கசன் என் ப்ராடக்ட்னு ஒன்று, அதான் AGE. இன்னொன்று இந்த IGF, இது ரெண்டும் போகிறப்ப ஃபஸ்ட்டு IGF என்ன பண்ணுதுன்னா, மசில் இருக்குல்ல, தசை நார்கள் வந்து வயலின் மாதிரி, வயலின் வாசிக்கிறப்ப நரம்பு டைட்டாக இருக்கணும். ஒரு வாரம் வாசிக்கலைன்னா லூஸ் பண்ணி வைக்கணும். அப்படியே டைட்டிங் லூசிங் இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். இது தேவைப்படுற இடத்துல அந்த தசை வந்து கிட்டத்தட்ட 650 தசை நார்கள் மனித உடலில் இருக்குது. 650 ஃபைபர்ஸ், ஒரு ஃபைபர் கிடையாது. அது பூரா இறுக்கமடைவதும் தளர்வதும் உங்கள் உழைப்புக்கு உறக்கத்திற்கு ஏற்ப நடக்கும். இந்த IGF அந்த தசை நார்களில் போய் அதை டைட்டன் பண்ணி உள்ளுக்குள்ளேருந்து வீங்க வைக்கும். அதற்கு பெயர் தான் கேன்சர். அப்போ கேன்சருக்கு முக்கிய காரணம் எது? அதிகமாக உண்டதுனால் சர்க்கரை வந்தது. சர்க்கரைக்கு IGF சுரந்தது. IGF இங்கே வந்து சதையை வீங்க வச்சு, அங்கே சார் கொழுப்பு கட்டி இருக்குது சார், நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டி இருக்குது. அதற்கு காரணம் ஓவர் ஈட்டிங், பாஸ்டரைஸ்டு ரிஃபைன் ஃபுட். அப்போ இது ஒன்று நடக்குது, அதிகமாக ரிஃபைன் ஃபுட்டு. இன்னொன்று, இந்த AGEன்னு சொன்னேன் இல்லையா, ரத்தத்தில் புரதம் இருக்குது இல்லையா, ரத்தத்திலேயே புரதம் இருக்குது. இந்த சர்க்கரையோடு சேர்ந்து அது என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்த நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ட்ரி வெயின்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே சளிப்படலை மாதிரி ஒன்று இருக்கும். அதை எடுத்துட்டு அந்த புரோட்டீனும் சர்க்கரையும் சேர்ந்து நரம்பை ஒட்டிக்க வைக்குது. ஸ்ட்ரா இழுத்தா ஒட்டிக்குதுல்ல, இது மாதிரி ஒட்டிடுச்சுன்னா அதுக்கு பேர் ரத்தம் ஓடலை, அதுக்கு பேர் அட்டாக். அப்போ ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரியெல்லாம் நிறையா வருது. அப்போ இதுக்கு உடனடியாக தீர்வு செய்யக்கூடாத உடனே நிறுத்தணும். செய்யக்கூடியது என்னென்னா, கறிகாய்களை ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 250 300 கிராம் சாப்பிட்ணும், உள்நாட்டு காய்கள். அது மாதிரி 2 மடங்கு கனிகளை சாப்பிட்ணும், உள்ளூர் கனிகள். வாழைப்பழமாக இருந்தாலும் பப்பாளி, கொய்யா, சீத்தா, இப்படி நாவப்பழம், கொய்யாப்பழம், கொடுக்காப்பள்ளி, இலந்தைப்பழம், இதெல்லாம் நாட்டின் மரபு கனிகள். இதில் எதை உங்களுக்கு கிடைக்குதோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். இயற்கை மருத்துவம் செய்கிறேன்னு அதுக்கு லட்ச ரூபா பேங்க் லோன் வாங்க முடியாது. அப்போ இது மாதிரியான உணவை எடுக்கிறப்ப இரத்த கொதிப்பும் குறைஞ்சிருது, NAK ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டிசைன் திரும்பி மறுகட்டமைப்பு ஆகுது, சர்க்கரையும் வந்துடுது. இது ஒன்று. ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதயம் நல்லா இருக்கணும், அடைக்காமல் இருக்கணும்னா திரும்பவும் புரிஞ்சுக்கணும், நைட்ரிக் ஆக்சைடு NOன்னு ஆங்கில எழுத்து NO எடுத்துக்கலாம். இந்த நைட்ரிக் ஆக்சைடு வேணும்னா பருப்பு வகைகள், தாவர உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு அமினோ ஆசிடு L-ஆர்கனைன் மாதிரி சுரக்கும். இதை சுரந்துச்சுன்னா அதை பிடிச்சி கடலமாவை வச்சுட்டு பஜ்ஜி செய்கிறது மாதிரி L-ஆர்கனைனை வச்சுக்கிட்டு NO செஞ்சுக்கும் உடம்பு. அந்த NO யாருன்னா, அந்த நரம்புக்குள்ளே இருக்கிற சளிப்படலத்துக்கு ஒரு வேலி, ஒரு பாதுகாவலன், ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர். அது இருந்துச்சுன்னா நரம்பு ஒட்டாது, மரணமில்லா பெருவாழ்வு. இதயத்தை பாதுகாக்க NO வேண்டும். NOவிற்கு தாவர உணவு வேண்டும். தாவர உணவிற்கு நஞ்சில்லாமல் இருக்கணும். ரசாயன சேர்க்கை இருந்தால் அது அடுத்த பிரச்சனை. அதனால் இயற்கை உழவர்களை பாதுகாக்க வேண்டும். இயற்கை உணவை தேடி தேடி உண்ண வேண்டும். காசு கூட இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பெரிய உற்பத்தி வர்ற வரைக்கும் அது நடக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கார் செய்ய முடியாது தானே?
கம்ப்யூட்டர் செய்ய முடியாது தானே, இந்த தம்பி வச்சுருக்க கேமரா செய்ய முடியாது தானே, செருப்பு செய்ய முடியாது தானே, சட்டை செய்ய முடியாது தானே. வெண்டைக்காய் செய்யலாமா, கத்திரிக்காய் செய்யலாமா, சுண்டைக்காய் செய்யலாமா, கீரை செய்யலாமா? இதை ஒவ்வொருவரின் பிறப்புரிமையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுக்கான இடத்தில் அவர்களுக்கு கிடைத்த இடத்தில் என்ன செய்ய முடியுமோ அந்த தாவரங்களை செய்தாலே இந்த என்வோ ஈஸியாக கிடச்சிரும். அதை சமைச்சு தான் திங்கணும்னு இல்லை, 2 கருவேப்பிலையை அப்படி வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு 2 மின்னாலே என்வோ கிடச்சிரும். அப்போ இதயத்தை பாதுகாப்பது என்பது மிக மிக சுலபம். ஹார்ட் அட்டாக் வரவழைப்பதற்கு தான் நீங்கள் வறுத்து பொசுக்கி மெனக்கட்டு தின்னு அட்டாக் வந்துருச்சு. மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்குது, நம்மளோடய உட்காந்துருக்கான், திடீர்னு காணும், என்னென்னா போயிட்டாங்கிறான். அது இப்பெல்லாம் சாதாரண அட்டாக்லாம் இல்லைங்க, மேசிவ் அட்டாக். அது அவ்வளோதான். என்னென்னா இங்கே லேசாக வலிக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் ஹார்ட் அட்டாக் இல்லை, அது நீ என்னை சரியாக பார்த்துக்கலன்னு சொல்லுது. அதை உடனே போய் ஒரு மருத்துவரை போய் பார்த்து டைரெக்டாக ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அவர் வந்து ஸ்கேன்லாம் பண்ணி ஒன்றும் துடிக்கலைன்னா எப்படி இன்றைக்கி எடுத்த மெர்சிடஸ் பென்ஸு 5 வருஷம் கழிச்சு அதே மாதிரி இருக்குமா? அப்போ ஓடுனத்துக்கு உண்டான ஒரு தேய்மானம் இருக்க தானே செய்யும். அது தப்பு கிடையாது தானே, நம்ம வயதுக்கு உண்டான ஒரு இலகம் இருக்கும் தானே. அதை போய் குறைபாடாக நினச்சி அதுக்கு ஒரு வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப மனிதன் நலமாக இருக்க முடியாது, மருத்துவமும் வணிகமும் தான் அவ்வளோதான் அங்கே நிற்கும். வள்ளுவன் நல்லா சொல்லிட்டான் இல்லையா, மருந்து எது என்பதை உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்னு சொல்கிறான். டாக்டருக்கு குவாலிட்டி அவன் கொடுக்குறான், யார் டாக்டர்னு. அதே மாதிரி மருந்துக்கு என்ன கொடுக்குறான், உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் எல்லாம் அப்பால் நாற்கூற்றே மருந்துங்கிறான். அப்போ வாட் இஸ் மருந்து டிஃபைன் பண்ணிட்டான், ஹூ இஸ் டாக்டர் டிஃபைன் பண்ணிட்டான். நமக்கு நம்ம அப்பந்தான், நம்ம தாத்தந்தான் அவன். இது திரும்பி திரும்பி நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வீட்டில் நான் சாஃப்ட்வேர் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறப்பையும் சொல்லுவேன், 1000 பிரச்சனையை கேள்வியாக கேட்பாங்க. திருக்குறள் படியுமே, திருமந்திரம் படியுமே, ஆத்திச்சூடி படியுமே, உனக்கு எல்லாமே கிடச்சிரும். நோய்க்கு இடம் கொடையில் அதுதானே சொல்லியிருக்கு. நெற்பயிர் விளைன்னு சொல்லியிருக்கு, அரிசியை விளைவிக்க சொல்லுது. மருத்துவர்கள் அரிசியை திங்காதாங்கிறாங்க. எந்த அரிசி? ஃபோர்ட்டிஃபைடு ரைஸு, பாலிஷ் ரைஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீரிழிவு நோயாக இருந்தாலும் இரத்த கொதிப்பாக இருந்தாலும் இந்த இதயம் சார்ந்த நோய்க்கு சொல்லிட்டேன். அதில் நிறைவாக ஒன்று சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் வாஸ்தவங்க, ஏன் நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறீங்க, சாப்பிட்றீங்க, அதை தான் இங்கே கேட்க வந்தேன். இப்போ வந்து நம்ம கிராமத்தில் இருக்கோம், நமக்கு தேவையான விஷயத்தை வந்து நம்மளே விளைவிச்சுக்கிறோம். இப்போ நான் சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஐயா. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 5000 பேர் 10,000 பேர் இருக்காங்க. ஆனால் வீடு மட்டும் இல்லை, ரோட்டுக்கு வந்தாலுமே மண்ணை பார்க்க முடியலை. வீடு ஃபுல்லாக சிமெண்ட்டால் மூடி இருக்காங்க, ரோட்டுக்கு வந்தால் தாரால் மூடி இருக்குது. இப்போ நான் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு காய்கறி மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன், உங்கள் இதில் சொன்னால் பால் மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன், அரிசி மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன், எண்ணெய் மாதிரி ஒரு பொருளை சாப்பிட்றேன். இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா? இல்லை, இனிமேல் தான். நாளைக்கு வர்ற பொண்ணுக்கு ஆம்பளை மாதிரி ஒரு பையன் நீங்கள் இருப்பீங்க. எவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ளே போயிட்டீங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வர்ற பொண்ணு மாதிரி ஒரு, அப்போ உங்கள் பாட்டி மாதிரி பொண்ணு கிடையாது, உங்கள் தாத்தா மாதிரி பையன் கிடையாது. அது என்ன? ஹூ இஸ் அ மேன், டிஃபைன் அ மேன்னா ஹூ இஸ் நத்திங் பட் அ ஏலியர் ஃபுட்டு. நீங்கள் உண்ட உணவு தான் உங்கள் உடல், அதில் சாரம் இல்லை, இதில் சோரம் போய்விட்டது. புரியுதா? அதை தான் நீங்கள் கேட்டீங்க. சரியா, செஞ்சதெல்லாம் அதெல்லாம் நல்லா பேசுனா இப்போ டவுனில் இருக்கிறவனுக்கு ஒரு வழியை சொல்லுங்கிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயுமே செய்யக்கூடியது எது செய்யக்கூடாது எதுன்னு முடிவு பண்ணணும். கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற பெரும்பகுதியான பிள்ளைகள் ஒவ்வொரு கிராமத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான், வாஸ்தவமாக. அப்போ கிராமத்தில் உங்களுக்கு வயக்காடு இருந்து உங்கள் தாய் தகப்பனார் தாத்தா பாட்டி செஞ்சாங்கன்னா அதையும் இனி ஒரு முக்கிய விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு வாரம் ஒரு நாளோ 15 நாளைக்கு ஃபோர்ட்நைட் ஒரு நாளோ மாதத்திற்கு ஒரு நாளோ அதை சென்று கவனித்து அதுவும் எனக்கானது என்ற ஒரு பார்வையை கொண்டு வாங்க. இது செய்யக்கூடியது, இது வந்து லாங் ரன்னில் செய்யக்கூடியது. உடனடியாக செய்யக்கூடியது என்ன? மகாத்மா காந்தி சொன்னார்னு சொல்கிறோம் இல்லையா, செய் அல்லது செத்து மடின்னு சொன்னார். அவர் அன்றைய நிலை அப்படி, அந்த எடுத்துக்கிட்ட கோட்பாடு அப்படி அதற்கு சொன்னார். இன்றைக்கி அதை சிறு மாற்றத்தோட சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. செய் அல்லது சேர்ந்து கொள், செய் அல்லது சேர்ந்து கொள். இப்போ அங்கே உங்களால் செய்ய முடியல தானே. ஏகப்பட்ட உழவர்கள், ஏற்கனவே ஒரு பதிவில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, உழவர்கள் விற்க முடியாமல் இருக்கானே, நுகர்வோர்கள் வாங்க முடியாமல் இருக்கானேன்னு கேட்டிங்க தானே. உழவர்கள் உண்ண முடியாமல் அந்த பொருளை விற்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான், நீங்கள் பொருள் கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாடி நீதியரசராக இருந்த எனது நண்பர் அவங்க ராஜேஸ்வரன், அவர் ஒரு கூட்டம் போட்டு நீதி அரசர்களுக்கும் பெரும் மருத்துவமனை மருத்துவர்களுக்கும் என்னை வந்து பேச சொல்லியிருந்தார் ஹோட்டல் பிரீஸில். அப்போ நான் இதை சொன்னேன், பாலை பற்றி அவங்க கேட்டப்போ இப்போ பாலை புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ எங்களுக்கு இப்போதைக்கு நாங்கள் விட முடியாது, நாங்கள் விட்டுறோம், இப்போ நாங்கள் பால் குடிக்கிறதுனா என்ன செய்கிறதுன்னு கேட்டாங்க. அதே மாதிரி கேள்வி தான் நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. அப்போ அதற்கான விடை என்னென்னா மிக எளிமையானது.
நீங்கள் உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுன்னா உடனே ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து உங்களுக்கு மனைவி ஆக்க முடியாதுல்ல. அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து அது என்ன இது என்ன குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து அது குவாலிட்டி ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்து தானே பண்ணுவீங்க. லவ் பண்ணால் அது வேறு. இது அப்படி தான். லவ்லையுமே அவ்வளோதையும் பார்க்குற பையன்கள்லாம் இருக்காங்க. இப்படி கண்டதை காட்சியெல்லாம் அதெல்லாம் வேறு நிலை. அப்போ இந்த மாதிரி உணவு வேணும்னா நீங்கள் இன்றைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இயற்கை உழவர்கள் எவ்வளோ பேருங்கிறத எங்களை மாதிரி இருக்கிறவங்களையும் இன்னும் துறை சார்ந்த ஆர்கானிக் ஃபார்மிங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லையும் நீங்கள் அணுகுனா ஊர் வாரியாக லிஸ்ட் எடுத்துடலாம், பயிர் வாரியாக லிஸ்ட் எடுத்துடலாம். எவன்லாம் நெல் நல்லா செய்கிறான், எவன்லாம் காய்கறி செய்கிறான், எவன்லாம் பழம் செய்கிறான், எவன்லாம் கீரை செய்கிறான், எவன்லாம் கரும்பு செய்கிறான், தென்னை எவன் செய்கிறான், லிஸ்ட்டு கிடச்சிருது. ரைட்டு. இப்போ ஒரே ஒரு உதாரணம் அதோட சொல்கிறேன் புரிஞ்சுங்க. 1 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணுறாருன்னு வைங்க. அவர் வருஷம் பூரா 365 நாளும் கிராமத்தில் வாழ்கிற மனிதனாக இருந்தால் 6லேருந்து 8 பேருக்கு சோறு போடலாம் 1 ஏக்கர் நிலத்தில். நகரத்தில் உங்களை மாதிரி வாழக்கூடியவர்களாக இருந்தால் 10லேருந்து 15 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா குறைச்சி சாப்பிட்றதுனால 10லேருந்து 15 பேர். இப்போ உங்கள் ஃப்ளாட்டில் உத்தேசமாக கடகடன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லிகிட்டே வருவேன். நீங்கள் சொல்கிற ஒரு அடுக்குமாடியில் உத்தேசமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க? சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 5000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. 5000 பேர் இருக்காங்க. அதில் வந்து பகுதி வாரியாக 100 200 இல்லை 500 1000ன்னு பிரிச்சுக்கிட்டு ஒரு டீமாக இருப்பாங்களா? ஒரு டீமுக்கு எவ்வளோ வருவாங்க? ஒரு 200 பேர். 200 பேர் வச்சுக்கலாம். 200 பேராக நீங்கள் ஒரு டீமாக இருக்கலாம்னு வச்சிங்கன்னா 1 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணுறவங்க 10லேருந்து 15 பேர் சொன்னேன் இல்லையா? நீங்கள் 150 பேர்னே வச்சுக்கோங்க உதாரணங்கிறதுனால புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 150 பேர் ஒரு டீமாக இருந்தால் எத்தனை ஏக்கர் வேணும்? 10 ஏக்கர் வேணும். 10 ஏக்கர் வேணும். 10 ஏக்கர் விவசாயி நீங்கள் என்ன மாதிரி இருக்கிறவன்ட்ட வாங்க, நான் அடையாளம் தர்றேன். 10 ஏக்கர் நெல் விவசாயிட்ட வருஷம் பூரா எனக்கு தரணும்னு அவன்கிட்ட டைப் பண்ணிக்கங்க. செய்யறதுக்கு நீங்கள் முடியலல்ல, சேர்ந்து கொள்ளலாம் தானே? கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, ஒரு காய்கறி ஒரு மனிதனுக்கு 1/4 கிலோலேருந்து 300 கிராம் சொன்னேன், ரைட்டா? ஒரு 300 கிராம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. 150 பேர் தானே சொல்லியிருக்கீங்க. 150 300 அளவு பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? ரோலிங் வேறு ஆகிட்டுருக்கு. இப்போ 150 பேர் சொல்லிட்டேன், ஒரு மனிதருக்கு 300 கிராம் சொல்லியிருக்கேன். அப்போ எத்தனை கிலோ தேவைப்படுது? 45 கிலோ தேவைப்படுது இல்லையா ஒரு நாளைக்கு? 1 ஏக்கரில் காய்கறி விவசாயம் பண்ணுறான்ல, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் எல்லா காய்கறியும் 200லேருந்து 250 கிலோ கிடைக்கும் 1 ஏக்கரில். உங்களுக்கு தேவையானதை அவனை டைப் பண்ணிங்கன்னா அவன் அங்கேருந்து காய் அனுப்பிச்சிட்றான். காய்ங்கிறது கீரை சேர்ந்தது. இவன் அரிசி அனுப்பிச்சிட்றான். அதே மாதிரி தேங்காய், அதே மாதிரி பச்சைப்பயிறு. உங்களுக்கு என்ன வேணுமோ இயற்கை உழவர்களை, நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய உழவர்களை நீங்கள் பொண்ணு பார்க்க எப்படி அலையிறீங்களோ அது மாதிரி அலைஞ்சி, எப்பா நீ இன்னமே கரெக்டாக அனுப்பிச்சிரு, மாதம் மாதம் எங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிரு, உனக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே நான் பணத்தை போட்டுருவேன். ஏன்னா உழவர்களுக்கு பணம் மிக முக்கியம். அப்போ அந்த ஒரு உறவை பலப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இயற்கை உழவர்கள் இருக்கிறார்கள், உற்பத்தி பெருகி கொண்டு இருக்கிறது, அந்த உணவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ அதை இணைத்து கொள்ள முடியுமா? முடியாது. முடியும். அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சா இல்லையா? அப்போ அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். குறிப்பாக சொன்னால் மசாலா பொருட்கள் ஸ்பைஸ் போர்ட்லேயும் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. மிளகு இருக்குது, கிராம்பு இருக்குது, ஏலக்காய் இருக்குது, பட்டை இருக்குது, லவங்கப்பட்டை இருக்குது, தேன் இருக்குது, பூண்டு இருக்குது, வெங்காயம் இருக்குது, எல்லாமே இப்போ உற்பத்திக்கு வந்துருச்சு. பழங்கள் இருக்குது. அப்போ உங்களுடைய வேலை என்னென்னா, உங்களுடைய அடுக்குமாடியில் ஒரு இது வச்சுருப்பீங்க தானே, கிளப்பு மாதிரி, அந்த கவர்னிங் பாடி வச்சுருப்பீங்கல்ல, அதில் பர்ச்சேசிங் ஆஃபீஸர்னு ஒருத்தரை போட்டிங்கன்னா அவருக்கு வேலை அலைஞ்சு திரிஞ்சு இதை பிடிக்கிறது. அந்த செலவை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்கள் இந்த டீமாக ஃபேமிலியாக போய் அந்த ஃபீல்டையே பார்க்கலாமே, உங்கள் ஃபீல்டு மாதிரி. அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமே. அவருக்கு நீங்கள் நல்ல நாள் பெரிய நாளில் போய் அவருக்கு வேட்டி துண்டெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக, நான் இனாமாக கொடுத்துறது நானாக இருந்தாலும் யாரும் வாங்குறதில்ல. அப்போ உங்களோட உங்களுக்கு நாங்கள் ஏதாவது செய்யணும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை நாங்கள் ஒரு அன்பளிப்பு கொடுத்து உங்களோட நாம் இன்றைக்கி ஒரு நாள் மகிழ்ச்சியாக உங்கள் பண்ணையில் இருந்து குளத்தில் குளித்து மீன் பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டு இந்த அரிசியை நீங்கள் கொடுத்ததே கொண்டு வந்திருக்கோம், இங்கே பறித்து கிரிச்சு சாப்பிட்டு ஒரு நாள் கொண்டாடி செல்கிறோம். அதற்கு நாங்கள் உங்களுக்கு பணம், அமெரிக்காவில் அதுக்கெல்லாம் பணம். நீங்கள் ஃபார்மில் போய் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு ஒரு நபருக்கு $100லேருந்து $150 கொடுக்குறாங்க. இங்கே அது மாதிரி ஒரு நாள் அப்படி உங்கள்கிட்ட பணத்தை கறப்பதற்கு குறியாக உழவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவிலேயே கிடையாது. வந்தால் சந்தோஷப்படுவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மெல்லாம் ஒரு குடும்பமாக, உற்பத்தியாளனும் நுகர்வோரும் ஒரு குடும்பமாக இருந்தால் நோய் அண்டாது. நோய்க்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த மருந்தும் எந்த மருத்துவனும் எந்த நோயையும் அப்புறப்படுத்த முடியாது. வேண்டுமானால் சிம்டமேட்டிக்காக, சூப்பர்ஃபிஷியலாக கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் உணவும் உழவனும் உங்கள் நோயை வராமல் வைத்துக்கொள்ள
மிக மிக வாய்ப்பு உள்ள ஒரு தளமாக இருப்பதனால் அவர்களை போற்றுவோம், அவர்களுடன் இணைந்து வாழ்வோம், செய்வோம் அல்லது சேர்ந்து கொள்வோம். இப்போ ஏன் நீங்கள் உழவர்களையும் நுகர்வோர்களையும் இணைக்கிற ஒரு வாய்ப்பை சொன்னீங்க. எனக்கு அங்கே ஒரே ஒரு சின்ன கேள்விங்க. இப்போ தானியமாக இருக்கட்டும் சிறுதானியமாக இருக்கட்டும், அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அது வந்து கொஞ்சம் எளிமையான வேலை தான். ஆனால் காய்கறி பழங்கிறது உடனே கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். நம்ம எந்த ஃபெர்டிலைசரும் போடல, ரசாயன எதுவும் அடிக்கலை அப்படிங்கிறப்போ உடனடியாக கெட்டு போகிற ஒரு பொருள் தானே. அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது? இது எல்லா நாட்டிற்கும் பொருந்தும். நில பாகுபாடு சொன்னேன் இல்லையா, குறிஞ்சி முல்லை நிறுதம் மருதம் நெய்தல் சொன்னேன் இல்லையா, இது அனைத்து நிலத்திற்கும் பொருந்தும். முதல்ல நீங்கள் இந்த இடத்துல தமிழ்நாடை மருதமாகவே வச்சுக்கோங்க. அது மலை சார்ந்தது காடு சார்ந்தது இருந்தாலும், ஏன்னா இப்போ நம்ம வந்து அதை சிவிலைசேஷனுங்கிற பேரில் சமவெளியை ஆக்கிட்டோம். அப்போ மருதமாகவே வச்சுக்குவோம். இந்த இடத்தில் விளையக்கூடியது இருக்கு இல்லையா, இப்போ தஞ்சாவூர் பக்கத்தில் கும்பகோணம், அதற்கு அடுத்தது விழுப்புரம், அந்தண்ட திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, இப்படி இருக்கு இல்லையா. இது எல்லா ஊர்லேயும் விவசாயம் நடக்குதா இல்லையா? இருக்கு, நடக்கு. அப்போ இந்த ஊரில் விளைவதை இந்த ஊர் மக்கள் வாங்கணும். உங்களிடத்தில் சென்னையில் மட்டும் வேணால் உங்களுக்கு விதிவிலக்கு தரலாம். நீங்கள் அவங்கவுங்களும் சொந்த ஊரில் போய் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை உங்கள் அப்பா, இப்போ நீங்கள் என் பையன்னு வைங்களேன், நான் என் பண்ணையிலேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். தம்பி அனுப்பிச்சிருக்கேன்ப்பா, உனக்கு இன்னும் நீ 100 பேர் சொன்னீங்கள, அவங்களுக்கும் அனுப்பிச்சிருக்கேன், அந்த காசை மட்டும் வாங்கி எனக்கு அக்கௌண்ட்டில் போட்டுருன்னு சொல்ல போகிறேன். ஆனால் உங்களுக்கான உணவு கிடச்சிருச்சு. அப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதை கூடுமான வரைக்கும் குறைப்பது தான் இயற்கை வாழ்வியல், இயற்கை உளவாண்மை, இயற்கை மருத்துவம். அதனால தான் சொன்னேன், உள்ளூர் உணவு உங்களுக்கானது, உங்கள் உடலுக்கானது, அயலூர் உணவு உங்கள் நோய்க்கானது. நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ உள்ளூரில் இருக்கிறது பூரா உங்களுக்கானது. அப்போ அதில் என்னென்ன நினைக்கிது, இந்த பண்ணையில் இருக்கிறத நீங்கள் எடுத்து சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், இது உங்கள் தேவைக்கு இருக்கிறத பூரா பறிக்கிறீங்க. பல அடுக்கு தாவரமாக இருக்குது. அப்போ இதுலேருந்து எடுக்கிறப்ப நீங்கள் காஞ்சதை எடுப்பீங்களா, ஃப்ரெஷ்ஷாக எடுப்பீங்க. அப்போ தேவைக்கு இல்லாமல் பறிப்பீங்களா? பறிக்க மாட்டோம். அப்போ எவ்வளவு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் வருது. இதில் எங்கேயாச்சும் புதை பொருள், படிம பொருள், பெட்ரோல் டீசல் பயன்பட்டுருக்கா? இல்லை. இல்லை. ஏதாச்சும் சுற்றுச்சூழல் சிதைஞ்சிருக்கா? இல்லை. அப்போ மிக தேவையானதை எடுக்கிறீங்க, அது விளைய எடுக்கிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் 100 குடும்பம் இருக்குது, ஒரு 500 குடும்பம் இந்த ஊர்லேயே இருக்குன்னா அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்க இங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே நாங்கள் மீன் விற்றாலும் இந்த பண்ணைக்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து 4 கிலோமீட்டர் காரில் மோட்டர் சைக்கிளில் வந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அதுலேருந்து என்ன புரியுது, அது நல்ல உணவாக இருக்குது, போன உடனே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கிறாங்க. ஒரு நபர் வர்றதை வாங்கி வச்சு பிடிச்சி நாங்கள் அந்த ஆப்பன்னு சொல்கிற இடத்துல அந்த உள்ளேயே வச்சுருப்போம். அதில் அவர் வரலன்னா அதை எடுத்துருவோம், அது அங்கேயே தெரியும். அப்போ எந்த உணவாக இருந்தாலும் உள்ளூரில் விளைய வைப்பது தான் அல்டிமேட் நோக்கம். அதை வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம். அது உங்கள் செல் மெமரிக்கு வருது. நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்புறதும், காஷ்மீர்லேருந்து ஆப்பிளை இங்கே அனுப்புறதும் 2 வேலை நடக்குதுங்க. நம்ம ஊரில் இழந்த பழம், நாவப்பழம் விளையுது, கொடுக்காப்பள்ளி 3 நல்லா விளையுது. காஷ்மீரில் ஆப்பிள் விளையுது. லாரியை கண்டுபிடிச்சோம், ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சோம், ட்ரெயினை கண்டுபிடிச்சோம், அதிகப்படுத்தணும். ஆப்பிள் இங்கே வந்து பொட்டி பொட்டியாக இறங்குது, இங்கே இருக்கிறது அங்கே போகுது. இது ரெண்டும் கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருக்கே தவிர, ஆப்பிள் விளைஞ்ச காட்டில் இழந்த பழத்தை தின்னு அவனுக்கு சரியில்லை. நம்ம நாட்டில் விளையிற இழந்த பழம், நாவப்பழம், கொடுக்காப்புளியை சாப்பிடாமல் ஆப்பிளை சாப்பிட்டு இவனுக்கு அது சரியில்லை. அப்போ இதுக்கு எது முக்கியம்? எந்த பொருள் டிரான்ஸ்போர்ட்லேருந்தே தேவைப்படாமல் அந்நியப்படுதோ, குறைஞ்சிக்கிட்டே வருதோ, அது உங்களுக்கான உணவு. அப்போ மார்க்கெட்டிங் என்பது மிக 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 எளிமையானது. உங்கள்கிட்ட வந்து வாழை இலை இருக்குது, வாழை மரம் இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க, வாழைக்காயை சாப்பிட்டீங்க, அது சமைக்காமலே சாப்பிட்டீங்க. வாழைப்பழம் சாப்பிட்டீங்க, வாழைக்காய் பிஞ்சு காயில் பவுடராக்கி வாழைக்காய் பால் சாப்பிட்டீங்க, எல்லாமே வாழை சாப்பிட்டீங்க. ஏதோ சரியில்லாமல் இருந்துச்சா ஒரு மூலிகை டீ குடிச்சிங்க. இது எதுவுமே வெளியிலேருந்து வாங்கலை, இங்கே வாங்கினது தான் நீங்கள் சாப்பிட்டீங்க. அப்போ இங்கே நாங்கள் சர்க்கரை மட்டும் காய்ச்சலை, இயற்கை சர்க்கரையை வாங்கிட்டோம், தேங்காயும் இங்கே இருக்குது, அனைத்தையும் போட்டு தானே அப்போ இது தற்சார்புன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அப்போ எனக்கு செலவு இருக்கா இல்லையா? இல்லை. அப்போ லாபம் என்பது நான் ஒரு பொருளை அறுத்து மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு வர்ற பணம் மட்டும் அல்ல, என்னை தகவமைக்க. ஏன்னா நீங்கள் அதை கேட்டதுனால அதை பதிவு பண்ணுற. வேளாண்மையில் 2 லாபம் இருக்குது. ஒன்று நேரடி லாபம், இன்னொன்று மறைமுக லாபம். இது பழைய வேளாண்மையில் இருந்ததுனால தான் நம்ம நோய் இல்லாமல், நொடி இல்லாமல், கடன் இல்லாமல் ஆனந்தமாக இருந்தோம். இது மாதிரி பேண்ட் சட்டை போடலை, இது மாதிரி செல்ஃபோன் வச்சுக்கல, நவீனங்கள் லேட்டஸ்ட் அம்யூனிட்டிஸ் நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்துச்சே தவிர ஆனந்தமாக இருந்தோமா இல்லையா? இன்றைக்கி எல்லாமே வச்சுருக்கீங்கல்ல, ஆனந்தம் இருக்கா இல்லையா? ஏன் இல்லை? இதுதான் காரணம். அப்போ புறச்சார்பாக வாழ்கிறோம், தற்சார்பில் இருந்து விலகிவிட்டோம். இதை ஜேசி குமரப்பா மிக அருமையாக பதிவு பண்ணுவார். அதெல்லாம் விரிவான விஷயம், மக்களும் உழவர்களும் எல்லோரும் படிக்கணும். அப்போ சுயச்சார்பு என்ன வேணா இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல எது விளையுதோ அதுதான் அவனுக்கான உணவு.
நீங்கள் நெய்தலில் போய் அவன் வந்து கடல் வாழ் உயிரினங்களை சாப்பிட்றான் அப்படின்னா அது அவனுக்கான உணவு. அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எதை எப்படி சாப்பிட்ணுன்னு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். அதை அதன்படியே சாப்பிட்டோம்னா, அதோடைய காம்பினேஷனில் கெடாமல் சாப்பிட்டோம்னா மிக சிறப்பாக இருக்கும். அதனால் உள்ளூரில் விளைவிப்பது தான் நமக்கான உணவு. அதில் ஒரு சின்ன நமக்காக ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளூர் உணவுன்னு சென்னைக்கு இந்த மாதிரி உழவர்கள்ட்டேருந்து வாங்கிக்கோங்க. உங்கள் ஊர் திண்டுக்கல்னால் திண்டுக்கல்லேருந்து தேங்காய், கோம்பையிலேருந்து தேங்காய் வாங்கிக்கோங்க, அங்கே இயற்கை உழவன் இருப்பான். தஞ்சாவூர் பெல்ட்லேருந்து நெல் வாங்கிக்கோங்க, தருமபுரி சேலத்துலேருந்து காய்கறி வாங்கிக்கோங்க, தலையில் வைக்கிற பூவும் வாங்கிக்கலாம். கரும்பு என்பது கடலூர் மாவட்டத்தில் இயற்கை விவசாயிகள்கிட்ட வாங்குங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் சேர்த்தால் உடல் வளர்ப்பது சிரமமா சுலபமா? சுலபம். அப்போ உழவர்கள் இருக்கிறார்கள். நொந்து நூலாய் போயிருக்கான் விற்க முடியாமல் யோக்கியமான உழவர்கள். அவர்களை உயர்த்துவது, அவர்களை உலர்த்துவது நமக்கு நோக்கமல்ல. அவர்களால் நாம் உயரப் போகிறோம். அவர்களும் நீனும் வின்வின் டெக்னாலஜி, நீனும் வெற்றியடை, நானும் வெற்றியடைகிறேன். நாம் இருவரும் வெற்றியடைந்தால் நம் நாடு வெற்றியடையும். அப்போ நாடு உயர்வு என்பது நலத்தான். எனிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் நெக்ஸ்ட் யுவர் ஹெல்த். இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் உங்கள் உடல் நலத்திற்கு 2ஆம் நிலை தான். அப்போ அதை தூக்கி பிடிக்கிறது தான் ஒவ்வொரு தனி மனிதனின் பிறப்பு உரிமையாக இருப்பதனால் இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். ஐயா, நம்ம ஒரு 3-4 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம். நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் ஒரு பெரிய பாதையவே திறந்து விட்டுருக்கீங்க. அதுக்காக முதல்ல நன்றி. நீங்கள் சொன்ன வழிமுறைகளை உடலை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் இருக்கும், இனிமேல் நோய்கள் வராமல் தற்காத்துக்கவும் இருக்குது. ஸோ அதை வந்து மக்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்கள் நேரத்துக்கும் உங்களோட தகவல்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நிறைவுரை வர்றோம். இந்த நிறைவுரையில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பிரபஞ்சம் நமக்கானதே. இந்த பிரபஞ்சம் நமக்கானதே. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களும் நமக்கு உறவானதே. எதை வேண்டுமானாலும் உனக்கானது எது என்று கருதி அதை பயன்படுத்துவதில் தவறே இல்லை. ஆனால் பயன்பாட்டை எந்த அளவுக்கு நீ குறைத்து பயன்படுத்துகிறாயோ அது நீனும் நலமாக இருப்பாய், உன்னை சார்ந்த உயிரினங்களும் வளமாக இருக்கும். அந்த இயற்கை ஆற்றலை, வளத்தை எந்த ஒரு மனிதன் மிக மிக குறைந்து பயன்படுத்துகிறானோ அவனே இந்த நாட்டிற்கானவன், அவனே தலைவன். அவனால் அடுத்த தலைமுறை நலமாக வளமாக வாழும். என் அருமை நண்பர்கள், நீங்கள் அனைவரும், நேயர்களும் வாசகர்களும் அனைவரும் நீடு நிறைந்து மகிழ்ந்து வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க.